பிரைசலான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே இந்த யூடியூப் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியுமான ஸ்திரீயும் சரி என்று இங்கே சாலமோன் ஞானியினால் எழுதப்பட்டதை நாம் வாசிக்க கேட்டோம். இங்கே குறிப்பாக சண்டைக்காரியான ஸ்திரீ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சண்டைக்காரரான சகோதரன் என்றோ சண்டைக்காரன் என்றோ இங்கு சொல்லப்படவில்லை, சண்டைக்காரியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போனா ஆண்களை விட பெண்கள் சண்டை போடுவதிலே வல்லவர்கள் என்று சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார். உண்மையாகவே வீட்டுக்கு வீடு சண்டை இல்லாத வீடே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? எல்லா வீட்லேயும் ஏதாவது ஒரு சண்டை வரும்தான். ஆனால் இங்கே சண்டைக்காரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதற்கு உதாரணமாக சாலமோன் அழகாய் சொல்லுகிறார், அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கு என்று சொல்லுகிறார். அடைமழைனா இப்போ நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, தூறல் அப்பப்போ நல்ல மழை பெஞ்சு விட்டுச்சுன்னா பரவாயில்ல, நைன்னு தூறல் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லல. அந்த நைன்னு நசன்னு அப்படின்னு அந்த வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் இந்த உதாரணமாக சொல்கிறேன். அடைமழை நாளில் சரிங்களா, ஓயாமல் காலை மதியம் மாலை என்று நிற்காமல் பெஞ்சிக்கிட்டு இருக்க மழையை போல இந்த சண்டைக்காரியும் இருக்கிறாள் என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். எப்படி இந்த ஓயாமல் பெய்கிற மழை நமக்கு பிடிக்காதோ அதே போல் சண்டைக்காரியை யாருக்குமே பிடிக்காது. இந்த சண்டைக்காரியை அடக்கவே முடியாது என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். அதே 27ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்குது, அப்படிப்பட்ட ஒரு சண்டைக்காரியை அடக்கிறவன் எப்படி ஒரு காற்றை நம்ம கையினால் பிடிக்க முடியாதோ, எண்ணெயை நம்ம கையினால் பிடிக்க முடியாதோ, எப்படி எண்ணெய் கையில் ஊற்றினா அது வழுக்கி கீழே போயிடும் இல்லைங்களா, அதே போல் இந்த சண்டைக்காரியை அடக்கவே முடியாது என்று ஞானி சொல்லுகிறார். அடக்கவே முடியாது, இந்த சண்டைக்காருடைய நாவை அடக்க முடியாது. நாவு என்று சொல்லும் பொழுது யாக்கோபு எழுதினதான் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு நாவை குறித்து அழகாக எழுதியிருக்கிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாவானது அடக்க முடியாது, எந்த மனுஷனாலும் அடக்க முடியாது. இந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் முதல்ல இருந்து வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா அழகாக யாக்கோபு இந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குதிரையை அதுக்கு போட அந்த கடிவாளத்தினால அந்த குதிரையை நம்ம அடக்கிடலாமா. இன்னும் பாருங்க, பெரிய கப்பல் கடலில் போகுது இல்லைங்களா, அந்த கப்பலை அதில் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு சின்ன சுக்கானால அதை நம்ம விரும்புகிற இடத்துக்கு திருப்பி அதை நம்ம அடக்கிடலாம். இன்னும் பாருங்க, வீட்டு விலங்குகள் காட்டு விலங்குகள் இவைகளை மனுஷனுடைய சுபாவத்தினால அந்த மிருகங்களுக்கு பாராட்டுகிற அன்புனால ஒரு மனுஷனால ஒரு காட்டு விலங்கு, ஒரு காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த சிங்கத்தை கூட ஒரு மனுஷனால அடக்க முடியும். அதோடைய நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணிகளை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒரு சில வீடுகளில் நாய் கூப்பிட்டா வரும், உட்காருன்னா உட்காரும். சில இன்னும் அட்வான்ஸாக பால் போட்டால் விளையாடுற நாய்கள் இருக்குது. இன்னும் நீங்கள் நிறைய பார்த்துப்பீங்க, சாப்பாடு கொடுக்க முன்னாடி முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். இது நாய்க்கு கற்பித்து அந்த நாயும் அதை கடைப்பிடிக்குது. இப்படி இந்த விலங்குகளை கூட மனுஷனுடைய சுபாவத்தினால அடக்க முடியும். ஆனால் இந்த அடங்காத நாவு, சண்டைக்காருடைய நாவை அடக்கவே முடியாது. ஆனால் இதை அடக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு வேதத்தில் நிறைய வழியை வைத்திருக்கிறார். அதை நம்ம இந்த நாளில் விரிவாய் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குணங்களை நாம் மாற்றிக்கொள்ள இருக்கிறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டுக்குள்ள ஒரு மூலையில் தங்கி இருப்பது நலம். இன்னுமாய் 19வது வசனத்தில் இப்படியாய்
சொல்லப்பட்டிருக்கிறது, சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். ஹல்லேலூயா. ஒரு பெண் என்று சொல்லும் பொழுது குடும்பத்தை நிர்வாகித்து நடத்துகிற பொறுப்பை கர்த்தர் பெண்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெண் குடும்பத்தில் சண்டைக்காரியா இருந்தா அந்த குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பன், மாமனார் மாமியார், கணவர், பிள்ளைகள் இவர்களெல்லாம் அந்த சண்டைக்காரியோடைய இருக்கிறத காட்டிலும் வீட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துக்கலாம். அவகிட்ட பேசுகிறத விட நம்ம சைலண்ட்டாக ஒரு மூலையில் உட்காந்துக்கலாம். இல்லை அப்படின்னா இவ கூட இந்த குடும்பம் நடத்துகிறத விட எங்கேயாவது வனாந்தரத்தில் போய் இருக்கலான்னு அவங்களுக்கு எண்ணம் தூண்டுகிற அளவில் சண்டைக்காரருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சண்டைக்காரிகளாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராகிலும் அப்படி இருப்பீர்களானால் இந்த சண்டை போடுகிற குணத்தை உங்கள் வாழ்க்கையில் இருந்து முற்றிலுமாய் மாற்ற வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சண்டைக்காரியோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம் என்று ஞானி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ அழகான வசனம் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய வீடு இருக்கலாம், வசதி இருக்கலாம், தினமும் கறி சோறு சாப்பிட்றவங்களா இருக்கலாம். ஆனால் இந்த சண்டைக்காரி இருக்கிற வீட்டில் எவ்வளவு ருசியான பதார்த்தங்கள் இருந்தாலும், சாப்பாடு இருந்தாலும், கறி பிரியாணி இருந்தாலும் அதை சாப்பிட்றதுக்கு எண்ணமே வராதுங்க. இப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிட்றத விட, நம்ம புரிகிற மாதிரி சொல்கிறேன், ரோட்டோரத்தில் ஒரு கையேந்தி பவனில் அங்கே கிடைக்கிற ஒரு களி உருண்டை சாப்பிட்டுக்கிட்டா நிம்மதியாக இருக்கும். ஒரு டம்ளர் கூழ் குடித்தா நமக்கு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லி வீட்டில் சாப்பிடாம வெளியில் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்? அந்த குடும்பத்தில் இருக்கிற சண்டைக்காரியினால் அந்த குடும்பத்தின் சமாதானம் இழந்திருக்கிறது. அந்த குடும்பத்தில் இருக்கிறோடைய நிம்மதி இழக்கப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சண்டைக்காரியாக இருப்பீர்களானால், வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை கூட பெருசாக எடுத்துக்கிட்டு சண்டை போடுறவங்களா இருந்தால் இன்றைக்கு உங்கள் குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சண்டை போடுகிறது ஒரு சாத்தானுடைய ஆவியாக இருக்கிறது. எப்படி இந்த சண்டைக்காரி இந்த சண்டை போடுகிற குணத்திலிருந்து வெளியே வர முடியும்? சின்ன சின்ன பிரச்சனை கூட என்னால் சகித்து கொள்ள முடியல, நான் அதை அப்படியே கேட்டு அது அப்படியே பிரச்சனை ஆயிடுது, அது பெரிய சண்டை ஆயிடுது, இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உதாரணத்துக்கு நடந்த ஒரு சின்ன ஸ்டோரி உங்கள் இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஒரு தகப்பனுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். 3மே ஆம்பளை பிள்ளைகள். அந்த தகப்பனாருக்கு ரொம்ப வயசாகிவிட்டது. அவர் ஒரு பெரிய கம்பெனியை நிர்வாகித்து நடத்தி கொண்டிருக்கிறாரு. இப்போ இவருடைய காலம் முடிந்த பிறகு இந்த கம்பெனி நிர்வாகத்தை இந்த 3 பிள்ளைகளில் யார்கிட்ட கொடுக்கறது, யார்கிட்ட கொடுத்தா இதை பொறுப்பாக நடத்துவாங்க அப்படின்றது தகப்பனாருக்கு சரியாக தெரியல. அதனால் தகப்பனார் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார், ஒரு சோதனை நடத்துகிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பிள்ளைகள் கரத்துலையும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு ஒரு 3 ரூமை காட்டுறாரு. அந்த 3 ரூம்லையும் எப்பா இந்த பணத்தை வச்சு இந்த 3 ரூம்லையும் நீங்கள் என்ன வாங்கி நிரப்புறீங்கன்னு தெரியாது, இந்த 3 ரூம்லையும் அவங்கவுங்க நான் கொடுத்துருக்க பணத்தை வச்சு எதையாவது வாங்கி நிரப்புங்க. நீங்கள் என்ன வாங்கி நிரப்ப போகிறீங்களோ அதை வச்சு தான் நான் இந்த கம்பெனி நிர்வாகத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பிள்ளைங்க அந்த பணத்தை வாங்கினாங்க. மூத்தவன் போனால் பணத்தை வச்சுட்டு என்ன ரூம் நிறைய வைக்கணுமே, என்ன வைக்கிறதுன்னு யோசிச்சு வைக்கோல் வாங்கி அந்த ரூம் ஃபுல்லாக நிரப்பிட்டார். ஃபுல்லாக வைக்கோல் நிறைஞ்சிருச்சு. 2வது பையன் பார்த்தான், அடடா அண்ணன் சீக்கிரமாக வைக்கோல் வாங்கி நிரப்பிட்டாரே, நம்ம ஏதாவது வாங்கி நிரப்பணுமேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், பணத்தை கொண்டு பஞ்சு வாங்கி அந்த ரூம் ஃபுல்லாக நிரப்பிட்டார். 3வது பையன் பார்த்தான், நம்ம என்ன நிரப்புறதுன்னு யோசித்து கடைக்கு போய் ஒரு சின்ன மெழுகுவத்தி வாங்கினார். அந்த மெழுகுவத்தி வாங்கிட்டு வந்து ரூமுக்கு நடுவில் வச்சு அதை கொளுத்திட்டு அப்பாக்கிட்ட போயிட்டு மீதி பணத்தை கொடுத்துட்டார். அப்பா நான் ஒரு பொருள் வாங்கின மீதி பணம் பாயுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட மீதி பணத்தை கொடுத்துட்டார். இப்போ தகப்பனார் வந்து 3 பிள்ளைகள் ரூமில் என்ன வாங்கி வச்சுருக்காங்கன்னு பார்க்க வராரு. மூத்த மகனுடைய ரூமுக்கு போனார். அவர் வாங்கி, அப்பா நான் பாருங்கள் ஃபுல்லாக ரூமை நிரப்பிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக காட்டுறாரு. அப்படியாப்பா பரவாயில்ல, வைக்கோல் வாங்கி ரூம் ஃபுல்லாக நிரப்பிட்டியா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 2வது பையனுடைய ரூமை போய் பார்க்குறாரு. நீ பஞ்சு வாங்கிட்டியாப்பா, ரொம்ப நல்லது, இதை வச்சு என்ன பண்ண போகிற,
பையனுக்கு சொல்லவே தெரியல. ஆனால் ரூம் ஃபுல்லாக பஞ்சுனால நிரம்பிச்சு. இருட்டு ரூமுங்க, பஞ்சுனால நிரம்பிருச்சு. உள்ளே போகிறது கூட வழி இல்லை. இப்போ 3வது பையன் அந்த பெரிய ரூமில் நடுவில் ஒரு சின்ன மெழுகுவத்தியை கொளுத்தி வச்சுருக்கிறார். அப்பாவை பார்த்து சொன்னார், அப்பா வெளிச்சத்தினால இந்த ரூமை ஃபுல்லாக நான் நிரப்பிட்டேன்ப்பா. ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லும் போதே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு சின்ன இருதயத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த சின்ன இருதயத்துக்குள்ளே ஒளியாகி கிறிஸ்து இயேசு இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் அந்த வைக்கோல் போன்ற அழுக்கு நிரம்பி இருக்கிறதா, அந்த பஞ்சு போன்ற தூசிகள் நிரம்பி இருக்கிறதா, இல்லை ஒளியாகி கிறிஸ்து இயேசு நிரம்பி இருக்கிறாரா? இந்த ஒளியாகி கிறிஸ்து இயேசு நிரம்பி இருந்தாரானா அந்த மகன் அந்த வெளிச்சம் வைத்திருக்கிற அந்த ரூமுக்குள்ளே தகப்பனார் உள்ளே போனார். உட்காரதுக்கு இடம் இருந்துச்சு, உட்காந்தாரு, இளைப்பாறினார். அந்த ரூம் ஃபுல்லாக வெளிச்சத்தினால நிரம்பி இருந்தது. இன்னைக்கு தேவ மகிமையினால, வெளிச்சமாகிய தேவ பிரசன்னத்தினால நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்குமானால் சண்டை போடுகிற குணத்திலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த அழுக்கான இந்த வைக்கோல், இந்த தூசி நிறைந்த இந்த பஞ்சுகளை எடுத்து போட்டுட்டு ஒளியாகி கிறிஸ்து இயேசுவை நம்ம இருதயத்துக்குள்ளே கொண்டு வரணுங்க. அந்த இருதயத்தில் இயேசுவின் பிரசன்னம் இருக்குமானால், தேவ ஆவியில் நம்ம நிரம்பி கர்த்தரோடு ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்போமானால், நம் சண்டைக்காரிகளாக அல்ல, சமாதானம் எங்கும் உண்டாக்குகிற பிள்ளைகளாய், சகோதரிகளாய் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு வேதாகமத்தில் ஆபிரகாம் இருக்கிறாரு. ஆபிரகாமுடைய சின்ன கூடாரத்திலே தேவ தூதர்கள் தேவன் கடந்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். ஆகையினால தேவனுடைய பிரஸ்தாபம் நிறைந்த அந்த இடத்துல தேவன் தேடி அவர் வருகிறார். இன்னுமா லோத்து பாருங்க, ரொம்ப வசதியா இருந்தாரு. அவரை தேடி 3 தேவதூதர்கள் போனது உண்மைதான். ஆனா அவர்களுக்கு பின்பதாக பொல்லாத மனுஷர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். லோத்துடைய பிள்ளைகளை கெடுப்பதற்கென்று அங்கு பொல்லாத பாவம் நிறைந்த மனிதர்கள் அந்த வீட்டை சுற்றிலும் காணப்பட்டதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வீட்டில் கர்த்தர் தங்குவாரானால், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குமானால், பொல்லாத எந்த கிரியையும் நம்முடைய குடும்பத்தில் வெளிப்பட கர்த்தர் விடமாட்டார். ஹல்லேலூயா. இன்னுமாக இந்த சண்டை எழும்புவதற்கு காரணம் என்ன, யார்னால இந்த சண்டை வருகிறது என்பதை சில காரியங்களையும் நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். ஹல்லேலூயா. இங்கே சண்டை வருவதற்கு காரணம் கோபம். கோபம் நம்ம இடத்துல இருக்குமானால் சண்டை தனியவே தனியாது. கோபம் நம்ம இடத்துல இருந்து நம்ம மாற்றிவிட வேண்டும். குடும்பத்தில் பாருங்க, டீயில் சர்க்கரை இல்லைன்னா சண்டை வந்துடும், குழம்புல உப்பு இல்லைன்னா சண்டை வந்துடும், மனைவி புருஷன்கிட்ட ஏதாவது கேட்டு வாங்கி தரலனா சண்டை வந்துடும், பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட கேட்டு ஏதாவது வாங்கி தரலனா சண்டை வந்துடும், இல்லைங்களா? இப்படி சின்ன சின்ன சண்டையினால பிரிந்த குடும்பங்கள் உலகத்தில் நிறைய பேர் உண்டு. ஆனால் இந்த கோபத்தை நம்ம அடக்கி கொள்ள வேண்டும். இப்போ இல்லைன்னா இன்னொரு முறை வாங்கி தருவார் அப்படின்னு நமக்குள்ள ஒரு சமாதானம், சாந்தம் உண்டாகணும். நீடிய, இங்கே சொல்லியிருக்கு, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். நீடிய சாந்தத்திற்கு பிரபுவானவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நீடிய சாந்த குணமுள்ளவர் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அவருடைய நீடிய சாந்தத்தை பார்க்கணுன்னா அவருடைய சிலுவையின் காட்சியை நினைத்தாலே போதும். அவரை பாவத்தை அறியாத சுத்த கண்ணர், இல்லைங்களா? அந்த தேவனை பாவம் செய்கிற மனிதன், இல்லைங்களா, அவதூறு செய்கிற மனிதன் இயேசுவை அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், கன்னத்தில் முகத்தில் காரி துப்பினார்கள். ஆனால் தேவன் அந்த இடத்துல கோபப்படவே இல்லை. ஹல்லேலூயா. சாந்த குணமுள்ளவராக இருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, சின்ன சின்ன விஷயத்தில் நமக்கு கோபம் வருதா, இயேசுவின் சாந்தத்தை நினைத்து கொள்ளுங்க. அந்த கோபத்திலிருந்து நம்ம வெளியே வருவதற்கு அவர் ஒருவர் தான் காரணம்.
அவர் மாத்திரம் அவர் சாந்தத்தை நம்ம மனசுல கொண்டோமானால் நமக்கு கோபம் வரவே வராது. ஹல்லேலூயா. அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தார், நீடிய சாந்தம் உள்ளவராய் இருந்தார். இந்த நீடிய சாந்தம் நமக்குள்ள இருக்குமானால் கோப குணத்தை நாம் மேற்கொள்ள முடியும். சண்டைக்காரியாக அல்ல, சமாதானக்காரியாய் மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கோபத்தை நம்மை விட்டு அகற்றுவோமானால், பாருங்க வேதத்துல கூட ஆகாஸ்வேரு ராஜா நமக்கு யாவருக்கும் தெரிந்தவர். 127 நாடுகளை ஆண்ட ராஜா. அவருடைய மனைவி ஆகிய வஸ்தி ஒரு விருந்து செய்யும் பொழுது வஸ்தியை கூப்பிட்றாரு, மனைவியை கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டு. வஸ்தியை கூப்பிடும்போது இப்போ என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவள் வந்து சொன்ன உடனே அவ்வளோதான், ராஜாவுக்கு வந்துச்சு கோவம். இனிமே எனக்கு வஸ்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வஸ்தியை தள்ளி விட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம மொழி நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டார். ஏன்? அதுக்கு முன்னாடி வஸ்தி எவ்வளவோ நல்லவங்களாக இருந்திருப்பாங்க, எவ்வளவோ நன்மைகளை செஞ்சுருப்பாங்க, உதவி செஞ்சுருப்பாங்க, நிறைய காரியங்களுக்கும் ஒத்துழைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு காரணம் பாருங்க, அவளை தள்ளி விட்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு உலகத்தில் கூட பாருங்க, சின்ன சின்ன பிரச்சனையினால பிரிந்த குடும்பங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த கோபத்தை அடக்கி சண்டைக்காரியாக இருக்கிற நம்முடைய குணங்களை மாற்றி நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருப்போமானால் நம்முடைய குடும்பத்தை பரலோகத்துக்கு நேராக கிறிஸ்து விரும்புகிற வண்ணமாய் நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும், என் மூலம் என் குடும்பத்திலே நான் சண்டைக்காரியா இருக்கனா? என் மூலம் என் குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் இழக்கப்பட்டிருக்கிறதா? என் மூலம் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் பிரிந்திருப்பார்களானால் தயவாய் கர்த்தர் மனம் இறங்குவீராக, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த குணத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தருவீராக என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை சமாதானத்துக்கு ஏதுவான பாத்திரமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். அதாவது கோல் சொல்றவன் இல்லைன்னா சண்டை அடங்கி போயிடும். 21வது வசனம் சொல்லுது, கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதுக்கு ஏதுவானவன். ஹல்லேலூயா. வாத பிரியன் சண்டைகளை மூட்டுவதற்கு. கோல் சொல்லுகிறவன் இல்லைன்னா சண்டை வராது. கோல் சொல்றவன் இருந்தா, வாத பிரியனா இருந்தா சண்டை வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உதாரணமாய் ரெபேக்காவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், இரட்டை பிள்ளைகள், ஏசா யாக்கோபு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். கடைசியாக ஈசாக்கு அதாவது ஏசாவோட தகப்பன் சொல்றாரு, எப்பா எனக்கு வயசாகி போச்சு, கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, கடைசியாக என்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆகையினால நீ எனக்கு கறி சமைச்சு கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி நீ கொண்டு வந்தனா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், எனக்கு ருசியாக சமைச்சு கொண்டு வா. இதை கேட்டு அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. அதை கேட்டு ரெபேக்கா என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், யாக்கோபின் இடத்துல ஏசா பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்தை நீ போய் பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே போய் கோல் சொல்கிறாங்க. அதை நான் கேட்டிருக்கேன், இங்கே வாது சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சொன்னது நிமித்தமாக யாக்கோபு ஏமாற்றி ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா. ஆகையினால் அங்கே சண்டை பிறக்கிறது. ஹல்லேலூயா. சண்டை பிறப்பிடத்திற்கு காரணமாய் இந்த ரெபேக்கா இருக்கிறாங்க. ரெண்டகம் பண்றாங்க, அங்க கோல் சொல்றாங்க, இந்த ஆவியை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. 2 பேருமே பிறக்கும் பொழுதே ஒற்றுமையா இருந்தவர்கள், இரட்டை பிள்ளைகளா பிறந்தவர்கள். வளரும்போது ஒற்றுமையா தான் இருந்தாங்க, சமாதானமா இருந்தாங்க. ஆனா இந்த தாய் செய்த ஒரே ஒரு காரியத்தினால 2 பேருக்குள்ள சண்டை எழும்புகிறது. காலம் ஃபுல்லா அவங்களுக்குள்ள விரோதம், பகை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். இதற்குரிய காரணமாக இருந்த அந்த தாயாகிய ரெபேக்காளை போன்றோட அந்த குணம் எந்த சகோதரருடைய வாழ்க்கையிலும் உண்டாகக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு குணத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடாமல் கவனமாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னுமாக நாம் பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன்
பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மாறுபாடு உள்ளவன் சண்டையை என்ன பண்றான்னா கிளப்பி விடுகிறான். மாறுபாடு உள்ளவன், ரெண்டகம் செய்கிறவன். ஹல்லேலூயா. வேதத்திலே சவுலை நாம் எடுத்துக்கொண்டோமானால் சவுலிடத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசனி மூலமாக இந்த பட்டணம் முழுசையும் அழிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல சொன்னார். சவுல் கிட்ட சொல்லியாச்சு. சவுல் என்ன பண்ணாரு, அந்த பட்டணத்தை எல்லாம் அழிச்சிட்டு அங்கே இருக்கிற கொழுமையான ஆடுகளை மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஏன்னா நம்ம அப்புறமா என்ன பண்ணிக்கலாம், கொழுமையான பதார்த்தங்களை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இவர் கொஞ்சம் ஆடெல்லாம் எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டாரு. மீதி எல்லாத்தையும் கொன்று குவிச்சிட்டாரு. எல்லாரும் சேர்த்தாங்க, அந்த ஊரே காலி பண்ணியாச்சு. இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கேட்டார், என்னப்பா ஆண்டவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டியா அப்படின்னு. அப்போ சவுல் ராஜா சொல்கிறாரு, ஆமாம் சாமுவேல் தீர்க்கதரிசி, நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என் காதில் துணிக்கிற சத்தம் என்னது, எனக்கு ஆடுகளின் சத்தம் எங்கேயோ கேட்குதே அப்படின்னும் போது மெதுவாக சவுல் சொல்கிறாரு, ஆமாங்க எனக்கு இல்லை, ஆனால் யுத்தத்தில் செயல்படுகிற நம்ம யுத்த வீரர்களுக்கு சாப்பிட்டு கொழுமையாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆடு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படியவில்லை. ஹல்லேலூயா. ரெண்டகம் பண்ணுறான், மாறுபாடு. சரிங்களா. அங்கே என்ன பண்ணுறாரு அவர், இங்கேயும் நான் நல்லவன் மாதிரி காட்டிக்கிறாரு, அங்கேயும் நல்லவன் மாதிரி காட்டி நடிக்கிறாரு. அது சொல்லப்போனால் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் இடத்துல அனனியா சப்பீரால் வராங்க. எங்கள் சொத்தெல்லாம் விற்று நாங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்குறாரு, என்ன அனனியாவே இவ்வளோதானா, விற்ற எல்லா பணத்தையும் கொண்டு வந்துட்டியா? ஆமாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம், ஆனால் வீட்டில் கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு தான் வந்திருக்காங்க, இங்கே வந்து நல்லவன் மாதிரி காட்டிக்கிறாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆண்டவர் பொய் சொன்ன காரணத்தினால அங்கே ஆண்டவர் அவரை அடிக்கிறாரு. இதாங்க மாறுபாடு பண்ணுறவங்க, இரண்டகம் பண்ணுறவங்க. இவங்களை ஆண்டவர் என்ன பண்ணானா வெறுக்கிறாரு. அதாவது உதாரணத்துக்கு புரிகிற மாதிரி ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. விலாங்கு மீன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பாம்பு மாதிரியே இருக்கும். ஆனால் அது போய் பாம்புக்கிட்ட வாழை காட்டிட்டு நானும் உங்கள் கட்சி தான் அப்படின்னு சொல்லுமா. மீன் மாதிரி இருக்கிற தலையை மீன்கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு நானும் உங்கள் கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது கோல் சொல்லுகிற ஆவி. இது ஒரு கோல் சொல்லுகிற ஆவி. பாருங்க, குடும்பத்தில் மாமியாரை குறித்து மருமகிட்ட போய் தப்பாக சொல்கிறது, மாமியாரை கெடுத்து மருமகிட்ட சொல்கிறது, மருமகளை கெடுத்து மாமியார்கிட்ட சொல்கிறது, பெற்றோரை கெடுத்து பிள்ளைகள்கிட்ட சொல்கிறது, பிள்ளைகளை கெடுத்து பெற்றோர்கிட்ட சொல்கிறது, மனைவியை கெடுத்து கணவனுக்கிட்ட சொல்கிறது, கணவனை குறித்து தவறாக மனைவி கிட்ட சொல்கிறது. சபையில் பார்த்திங்கன்னா விசுவாசிகளை குறித்து தவறாக ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறது, ஊழியக்கார தவறாக விசுவாசிங்கிட்ட சொல்கிறது. இதுதான் கோல் சொல்லுகிறவர்கள். பேசும்பொழுது பாருங்கள், நிறைய பேர் அவங்ககிட்டையும் நல்லவன் மாதிரி காட்டிக்குவாங்க, இவங்ககிட்டையும் நல்லவன் மாதிரி காட்டிக்குவாங்க. ஆனால் இவனை குறித்து அவங்ககிட்ட தப்பாக சொல்கிறது, அவனை குறித்து இவங்ககிட்ட தப்பாக சொல்லிட்டு இவர் நடுவில் இவங்க ரொம்ப நல்லவன் மாதிரி காட்டுகிறது. இப்படிப்பட்ட கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் சண்டைக்கு பிறப்பிடம், சண்டை உருவாக்குவதற்குரிய குணங்கள். இவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று வேத நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பவுல் அழகாய் சபைக்கு போதித்து சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். புத்தியினமும் அயுத்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி இரு என்று பவுல் சபைக்கு அழகாய் அறிவுறுத்தி சொல்லுகிறார். புத்தியினமாய் செயல்படுகிற இந்த மாறுபாடு குணம் உள்ளவர்கள், கோபம் உண்டாக்குகிறவர்களை விட்டு நம்ம விலகி இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் சண்டைக்கு பிறப்பிடமாய் இருக்கிறது, சண்டை மூட்டுவதற்குரிய காரியங்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். இப்படிப்பட்ட குணங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அவைகளை விட்டுவிட வேண்டும் என்று பவுல் அழகாய் வலியுறுத்தி சொல்லுகிறார். அப்போ இந்த சண்டையிலிருந்து நம்ம எப்படி விடுதலை பெற்றுக்கிறது, சண்டை போடாம நம்ம எப்படி வாழ்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கு ஒரு வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. ஹல்லேலூயா. சண்டை எழும்புறதுக்கு முன்னாடி என்ன வருமா, விவாதம் வரும். அநேகருக்கு தெரியும்,
இந்த விவாதம் கடைசியாக சண்டையில் போய் தான் முடியும்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? அப்படி தெரியறதுக்கு முன்னாடியே அதை விட்டு விலகுவது நல்லது. ஹல்லேலூயா. நம்ம சண்டைக்காரின்னு பேர் வாங்காமல் அதிலிருந்து நம்ம தப்பிச்சிருவோம். புத்தி உள்ள ஸ்திரீகள் அதை கண்டுபிடிப்பார்கள். விவாதம் என்றா நான் சொல்கிறேன் பாருங்க. உதாரணமாக, நான் பிடிச்ச மானுக்கு 2 கொம்பு, இல்லை 3 கொம்பு, இல்லைப்பா நான் தான் பார்த்தேன் 2 கொம்பு தான் இருந்துச்சு, இல்லையே நான் பார்த்தேன் 3 கொம்பு. இந்த விவாதம் பெருசாயிடுச்சுன்னா இது என்னது? சண்டையில் போயிடும், அடிதடி உண்டாக்கும் இல்லைங்களா? இந்த விவாதம் வருவதற்கு முன்னாடி இதை விட்டு, சரிப்பா நீ 3 கொம்பு பார்த்தியா, சரி வச்சுக்கோ, நான் பார்த்தது 2 கொம்பு தான், விடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அதை விட்டு விலகிட்டா சண்டையிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஞானமாய் விவாதம் வரும்பொழுதே நம்ம அதை விட்டு விலகுவோமானால் சண்டை போடுகிற ஆவி நமக்குள்ள கிரியை செய்யாது. சண்டைக்காரியாய் நம்ம மாற மாட்டோம். கோபமும் நமக்குள்ள வராது. ஹல்லேலூயா. முழுக்க நம்முடைய சொந்த பலத்தினால இது முடியாது. கர்த்தருடைய ஆவிக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் முன்னாடி சொன்னது போல கிறிஸ்து இயேசுவாகிய ஒளி நமக்குள்ளே இருக்க வேண்டும். நீடிய சாந்தமுள்ளவராகிய கிறிஸ்து இயேசுவின் வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இயேசு நீடிய சாந்தமுள்ளவர். அவருடைய பிள்ளையாகிய நான் எல்லா காரியத்திலும் சாந்தமுள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்வோமானால், ஆவியானுடைய கரத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போமானால், கர்த்தர் நம்மை ஆட்கொண்டு நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கர்த்தர் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் உம்முடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த அறியாமை ஆகிய சண்டையிடுகிற குணங்கள், கோபப்படுகிற குணங்கள், மாறுபாடான இருதயத்தை எங்களை விட்டு அகற்றி நீடிய சாந்தமுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. விவாதம் வருவதற்கு முன்பதாகவே நாங்கள் அதை விட்டு விலகுவதற்குரிய விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு தரும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே, இதுவரை எங்கள் வாழ்க்கையில சண்டையின் மூலமாக, அடங்காத எங்கள் நாவின் வார்த்தையின் மூலமாக எங்கள் குடும்பத்திலே பிரச்சனைகளோ பிரிவினைகளோ இருக்குமானால் தயவாய் கத்த மனம் இறங்கி மன்னித்து எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. பிரிவினைகளை மாற்றி ஒரு ஒருமனப்பாடை கத்த தரும்படியாக தேவனீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தர் நீர் எங்களை நடத்தும்படியாய் ஞானமுள்ள ஸ்திரீகளாய், புத்தி உள்ள ஸ்திரீகளாய் எங்கள் குடும்பத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நடத்துவதற்கு தக்கதான அபிஷேகத்தையும் ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் எங்களுக்கு தந்து நடத்தும்படியாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகையின் கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேங்க தாவே. இந்த வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையில கிரியை செய்வதற்காக, கர்த்தர் ஒரு மாற்றத்தை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியா இருக்கிற நேரங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். எல்லா துதி கன மகிமையாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அன்மை மேற்பரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.